அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயக திருவிழா என்று போற்றப்படுகிற தேர்தல் தமிழகத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் திருவிழா என்று சொல்வதற்கு ஏற்ற உகந்த நேரம் என்று கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே, குறிப்பாக தமிழகத்தின் 17வது சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையாக 85.15% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இதுதான் முதல் முறை இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தில் வாக்கு பதிவாகிருக்கிறது. எனவே வாக்களித்த வாக்காளர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மிக நெருக்கடியான ஒரு நேரம், குறிப்பாக தமிழக வானிலை வெப்பம் அதிகமாக இருந்த நேரம். இதையும் பொருட்படுத்தாமல் ஒரே நேரத்தில் எல்லாரும் சொந்த ஊருக்கு போகிறப்ப நிறைய டிராஃபிக் ஜாமு. அதனால் இதெல்லாம் கடந்து என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும், என்னுடைய உரிமை நிலைநாட்டணும் என்று சொல்லி பலரும் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால்தான் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. அதனுடைய வாக்கு சதவீதத்தை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த நேரத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் சமூக ஊடகங்கள் வழியாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயின. அது இல்லாமல் தன்னெழுச்சியாக இளையோர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழகத்தில் நடந்து முடிந்த 17வது சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வாக்காளர்கள் இருந்தார்கள், எவ்வளோ பேர் வாக்களிச்சிருப்பாங்கன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,89,60,838 பேரும், மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவர்கள் 7,617 வாக்காளர்கள் களத்தில் இருந்தார்கள். மொத்தம் 5,67,380 வாக்காளர்கள் இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் யாரும் எதிர்பாராத விதமாக, நம்ம நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ வாக்குகள் வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா, இந்த தேர்தலில் மொத்தம் பதிவான வாக்குகள் நேற்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட சதவீதம் 85.15% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக இவ்வளவு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. எனவே இது மிகப்பெரிய சாதனை, இமாலய சாதனை. ஏனென்று சொன்னால் வழக்கமாக வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கும். ஆனால் இவ்வாண்டு ஒரேடியாக இவ்வளோ வாக்குகள் அதிகரிக்கிற காரணம் என்னன்றதை நீங்கள் பார்க்கலாம். வழக்கமான வாக்குகளை விட இந்த ஆண்டு இந்த தேர்தல் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. சரி, கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தலிலே மொத்தம் பதிவான வாக்குகள் 73.63%. 73.63% வாக்குகள் பதிவாகின்றன. இப்பொழுது 2026இல் 85.15%. மொத்தம் அதிகரித்துள்ள வாக்குகள் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகள் புதிதாக வந்திருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை விட இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 30 லட்சம் வாக்குகள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்போது நடந்து முடிந்த 2026ஆம் தேர்தலோடு கடந்த 5 ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். 2001ஆம் ஆண்டு வாக்குப்பதிவு 59.07% வாக்குகள் பதிவாகியிருந்தன. 2006ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலிலே 70.56% வாக்குகள் பதிவாகியிருந்தன. 2011ஆம் ஆண்டு 78.29%. 2016ஆம் ஆண்டு 74.81%. 2021ஆம் ஆண்டு 73.63%. இவ்வாண்டு 2026ஆம் ஆண்டு 85.15%. ஒவ்வொரு ஆண்டும் 9 லட்சம், 48 லட்சம், 40 லட்சம், 60 லட்சம் என்று அதிகரித்து இவ்வாண்டு 30 லட்சம் வாக்குகள் பதிவாகிருக்கின்றன. இது கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னா, ஒரு பக்கம் வாக்கு குறைஞ்சி இருக்கிறது அப்படின்றது ஒரு தகவலும் இருக்குது. இன்னொரு பக்கம் வாக்கு கூடியிருந்தால் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு செய்திகளும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு செய்தி மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மிக
கடுமையான நெருக்கடியான நேரம், வெப்ப அலை தமிழகத்தில் வீசி வருகிறது. இந்த வெப்ப அலைகள் நடுவிலே என்னுடைய உரிமையை, என்னுடைய ஜனநாயக கடமையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நெருக்கடியும் தாங்கி கொண்டு உங்களுடைய வாக்குகளை உங்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களித்தீர்கள். எனவே அனைவருக்கும் வாக்குகள். இதில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருந்துச்சு. சமூக ஊடகத்தில் பார்க்குறப்ப காலையிலே நான் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. நான் ஒரு ஆசிரியர், என்னுடைய கடைசி ஆண்டு தேர்தல் பணி இது, இந்த ஆண்டோடு நான் ஓய்வு பெறுகிறேன் என்று ஒரு பதிவிட்டிருந்தார். இன்னொரு இடத்துல 100% வாக்கு, ஒரு ஊரில் 100% வாக்கு ஒரு மலை கிராமத்தில் பதிவாகியிருக்கிறது. இப்படிப்பட்ட தகவல்கள் உண்மையிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றன. எல்லா மக்களும் இந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்பான காரணம் என்று சொன்னால் ஏறக்குறைய எல்லோருக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணி எழுச்சியாக வாக்களித்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா சமூகங்கள் வழியே பரவிய வாக்கு விழிப்புணர்வு பற்றிய தகவல்கள் தான் இந்த அளவிற்கு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடக்கு சதவீதம் மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. வாக்களித்த அனைவருக்கும் நன்றிகள். இது மேலும் புதிய வாக்காளருக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இனி வருங்காலங்களில் நாமும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். எனவே இந்த தேர்தலில் பங்கெடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாக்களித்த நிறைய பேர் சமூக ஊடகங்களில் செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க, ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று பல சமூக வலைதளம் நம்ம பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக ஃபோட்டோக்களை பகிர்ந்திருந்தாங்க. அது கூடுதல் மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் நாம் வாக்களித்ததை பிறர் பார்க்கும்போது அவர்களுக்கு உற்சாகம் தரும். எனவே இந்த செய்திகள் வரவேற்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட தருணங்களில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஒரு வரலாற்று சாதனையை ஒரு கிராம மக்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்டுவோம். சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்புதூக்கி மலை கிராமத்தில் மொத்த வாக்காளர்கள் 301. இந்த 301 வாக்குகளும் மாலை 6 மணிக்கு பதிவாகி இருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஊரில் யாராவது ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருப்பாங்க, யாராவது வெளியூர் போயிருப்பாங்க. ஆனால் மொத்த வாக்கு 301 வாக்குகளும் மாலை 6 மணி பிரகாரம் பதிவாகியிருக்கிறது. கொம்புதூக்கி மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நீங்கள் தான் உற்சாகத்தை அதிகமாக கொடுத்துள்ளீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இரண்டாவது இன்னொரு விஷயம், தமிழ்நாடு 234 சட்டமன்ற தொகுதியில் அதிகமான வாக்குகளை செலுத்திய மாவட்டம் எது என்று பார்த்தால் கரூர் முதன்மையான இடத்தில் இருக்கிறது. கரூர் சட்டமன்ற தொகுதி தான் முதன்மையான இடத்தில் இருக்கிறது. 92.63% வாக்குகள் அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். தமிழகத்திலே அதிகமான வாக்குகளை 92.63% அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 2026 கன்னியாகுமரி மாவட்டம் இறுதியான இடத்தை பிடிக்கிறது. 75.61% வாக்குகள் அவர் செலுத்தியிருக்கிறார்கள். எனவே முதல் இடத்தில் கரூரும் கடைசி இடத்தில் கன்னியாகுமரியும் இருக்கிறது. வாக்காளர்கள் ஏறக்குறைய தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வாக்காளர்கள் பரவலாக வாக்களித்திருக்கிறார்கள். வாக்காளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஏற்காடு மலை கிராமத்தை சார்ந்த கொம்புதூக்கி மலை கிராமத்தை சார்ந்த மக்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த களப்பணி செய்த களப்பணியாளர்கள் மற்றும் வாக்குச்சாவடியில் பணியாற்றிய அனைத்து தரநிலையிலும் பணியாற்றிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தமிழக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அனைவருக்கும் நம்முடைய வளன் மீடியா சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இவங்களாம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்காது. ஏன்னா அவங்கள இரவும் பகலுமாக காவல் காத்த காவல்துறை அதிகாரிகள், காவலாளர்கள், அவர்களுடன் உடன் பணி செய்த உடன் உழைப்பாளர்கள், அரசு துறை, தனியார் துறை சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றிகள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.